முதல்வரே பதில் இருக்கா? தமிழகத்தை உலுக்கிய அடுத்த பரபரப்பு. இனி நினைத்து கூட பார்க்க முடியாது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகவும் மோசமடைந்துள்ளதாக தினம்தோறும் ஆளும் கட்சிக்கு எதிரான குரல் எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் விமர்சித்து வரும் நிலையில் இதுவரை முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. போதைப் பொருள், பாலியல் கொலை குற்ற சம்பவங்கள் என அதிகரித்து வரும் நிலையில் அரசு அனைத்து விஷயத்திலும் பாதுகாக்க தவறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் மாநில அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை குறிவைத்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாங்குநேரியில் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு அதே பகுதியில் ஜாதி அடிப்படையிலான தாக்குதலில் மாணவர் சின்னதுரை பாதிக்கப்பட்ட சம்பவம் இன்னும் மக்கள் நினைவில் இருக்கும் போது மீண்டும் அங்கு இப்படியான கொடூர சம்பவம் நடந்துள்ளது கவலைக்கிடமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்து நடைபெறும் கொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஜாதி அடிப்படையிலான வன்முறைகள் ஆகியவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது என விமர்சித்தார். தொடர்ந்து தமிழக அரசை குறிவைத்து அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசு அதில் தோல்வி அடைந்துள்ளது என்றும், மாநிலத்தில் தினம்தோறும் நடைபெறும் சம்பவங்கள் இதை வெளிப்படுத்துகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் முதல்வரிடம் நேரடியாக கேள்வி எழுப்பிய அவர், கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கும் மாநிலம் முழுவதும் நடைபெறும் அரசியல் கூட்டங்களுக்கும் நேரம் ஒதுக்கும் நீங்கள் தமிழகத்தில் நிரந்தர சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க இன்னும் ஏன் முடிவெடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினர். மேலும் டிஜிபி நியமனம் தாமதமாகும் வரை மாநிலத்தில் இன்னும் எத்தனை குற்ற சம்பவங்கள் நடைபெறும் என்பதற்கான அச்சமும் பொதுமக்களிடம் உள்ளது என்றும் தெரிவித்தார். இறுதியாக நாங்குநேரி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அவர், காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற இறைவனை வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.